கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மார்க் 5வது அதிகாரம் 13-14 வசனம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். இந்த வேத வாக்கியத்துல நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, தேவையுள்ள ஒரு மனிதனை தேவன் தேடி வருகிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக தேவைகளோடு அநேக பிரச்சனைகளோடு நம்ம கடந்து வரலாம். வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், இல்ல சொல்ல முடியாத கஷ்டங்கள் நம்ம மனதுல இருக்கலாம், இல்ல பிசாசு பிடித்தது காரியமா கூட இருக்கலாம். இப்படி நம்மளுக்கு அநேக தேவைகள், அநேக கஷ்டத்தின் பாடுகள் மத்தியில போகிற நம்ம இயேசு தேடி வருகிறார். அந்த மகனை குறித்து நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 2000 பிசாசுகள் அந்த மகனுக்கு பிடித்திருந்தது. இந்த பையனை பத்தி நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, அவன் அந்நிய புத்திரனா அந்நிய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனை அறியாத ஒரு மகனை இயேசுவே தேடி போகிறார். இயேசு போய் அந்த மகனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவனா நம்மளோட தேவன் இருக்கிறார். ஒரு அந்நிய புத்திரருக்கு செய்கிற தேவன் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த அதிகாரத்துல நம்ம தியானிக்கிற காரியம் தேவனுடைய சுத்தத்தை நம்ம அறியலாம். இதனுடைய வசனம் மார்க் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன் ஏசப்பா கிட்ட கேட்கிறான், ஏசப்பா நான் ஃபாலோவரா ஆகணும், நான் உங்க கூடவே இருக்கணும், அதுக்காக நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அந்த மனுஷன் கேட்கிறான். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, 19வது வசனம், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஏசப்பா அந்த மகனுடைய சித்தம், அவன் மேல வைத்திருக்கிற அனாதி தீர்மானம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அவரு கூட வர ஏசப்பா அலோ பண்ணல, பெர்மிஷன் கொடுக்கல. நீ உன்னோட இனத்தாரிடத்துக்கு போ, நீ உன்னுடைய ஜனங்களிடத்துல, உன்னோட ஃபேமிலி கிட்ட, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உனக்கு என்ன நடந்ததோ அந்த காரியத்தை உன்னுடைய வீட்டாரிடத்துல போய் சொல்லு அப்படின்னு ஏசு அந்த மனிதனுக்கு சொல்றாரு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்ம வாழ்க்கையில நடந்த இயேசு செய்த அற்புதங்கள் அநேகமா இருக்கிறது. இதை நம்ம மற்றவங்களிடத்துல போய் சொல்லணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட, நமக்கு தெரிந்தவங்க கிட்ட, நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல இயேசுவோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். ஆனா இதே நீங்க மகதலேனா மரியாள் அவங்க லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசுகள் பிடித்திருக்கும். இயேசு கிறிஸ்து இதே போல பிசாசு பிடியில இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பாரு. ஆனா ஏசப்பா வேறு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில வேறு அழைப்பு வைத்திருக்கிறாரு. அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, இயேசுவோடைய கடைசி மரண பரியந்தம் உயிர் தெழுதல் வரைக்கும் ஏசப்பாவோடைய லைஃப் ஜேர்னில அவங்க இருப்பாங்க. இப்படி மரியாளுடைய வாழ்க்கையில திட்டம் வேற, இந்த மகனுடைய வாழ்க்கையில திட்டம் வேற. நம்மளோட வாழ்க்கையில கூட ஏசப்பா அநேக திட்டங்களை வைத்திருக்கலாம். நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி அழைப்புக்கு, தனித்தனி திட்டத்துக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை நம்ம இந்த காரியத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க ஊழியம் எப்படி இருக்கு, நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு, நம்மளோட படிப்பு வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய நிலைமை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலங்கவே கூடாது. நமக்கு தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இந்த மகனுக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறி, அப்படிதான் அப்படி சொல்றாரு. ஆனா மகதலேனா மரியாளுக்கோ தேவனோடு கூட தேவனுக்கு பணிவிடை செய்யவும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை தான் அனுமதித்தார். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள், அநேக மாற்றங்கள், அநேக சித்தங்கள் வேறு விதமா இருக்கிறதா இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக 3வது காரியம் என்னன்னா, அதே மார்க்ல 5வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஏசப்பா ஒரு பெரிய நன்மை அந்த மகனுக்கு செஞ்சிருக்கிறாரு. அந்த மகனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவன் எப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை கடந்து சென்றிருந்தான்ட்டு. இதுக்கு மேற்கொண்ட மேல் வசனங்களை படுத்தீங்க அப்படின்னா, அந்த மகன்
கல்லுகளால தன்னை காயப்படுத்தி கொள்கிறான். யாருமே தங்களை காயப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டாங்க. அவன் விரும்பாத காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். எப்படின்னா அவனுக்குள்ள இத்தனை பிசாசுகள் இருக்கிறதுனால அவனுக்கு விரும்பாத காரியம், அவனை சங்கிலிகளால கூட கட்ட முடியல, யாராலும் அடக்க முடியல. அவன் கல்லறையில தங்கி கொண்டிருக்கிறான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான், எப்படிப்பட்ட சுபாவம், மற்றவங்களை போல ஒரு லைஃப் அவனுக்கு கிடையாது. அவன் ரொம்ப நெருக்கமான கண்ணீரான ரொம்ப பிரச்சனையான வாழ்க்கைக்குள்ளதான் அவன் கடந்து போகிறான். அந்த மகனுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பிசாசை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சமாதான குறைச்சல் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைக்குள்ள அந்த தனிப்பட்ட மனுஷங்க கடந்து செல்வாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த மகனுக்குள்ள இத்தனை அசுத்த ஆவிகள் இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் செய்திருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த காரியத்தை பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாத போலதான் இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம பெருசா கவலை கொள்ளாம நம்ம மற்றவங்களுக்காக உதவி செய்கிற எண்ணத்தோட தான் ஓடணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் அவனுக்கு செய்தாரு. அந்த மகனுடைய பிரச்சனைய நிலைமையை பார்த்து அந்த மகனுக்கு நன்மை செய்தாரு. இதை பார்த்து அந்த ஜனங்க சந்தோஷப்படாம, அந்த மகனுக்கு நடந்த நன்மையை பார்த்து சந்தோஷப்படாம இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அந்த எல்லையை விட்டு, அந்த நாட்டை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா வேண்டிக் கொள்கிறாங்க. இது எப்படி பெரிய காரியமா இருக்கிறது பாருங்களேன். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்கலாம். சில பேருடைய லைஃப்பை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கூட நம்ம நன்மை செய்திருக்கலாம். சில துன்பங்களோ நெருக்கங்களோ நம்மளை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளோ வரலாம். ஏசப்பாவையும் அப்படிதான் ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்க இந்த நாட்டை விட்டே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா நல்லதுதான் செஞ்சாங்க. ஆனாலும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளல. நம்மளும் நல்லதுதான் செஞ்சிருப்போம். நம்மளை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருக்கலாம். யாரா வேணா கூட இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏசு கிறிஸ்துவும் அப்படி சோர்ந்து போகாம கடந்து போயிட்டாரு. அங்க எந்த விதமான வாக்குவாதங்கள் இல்லை, சண்டைகள் இல்லை. ஏசப்பாவும் அவங்களோட சீஷர்களும் கடந்து போயிட்டாங்க. இதுல இன்னொரு காரியம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இயேசுவோடு கூட இயேசுவோட சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுவோட வாழ்க்கையில நடந்த எல்லா காரியத்தையும் அவங்க பார்த்து கொண்டு இருந்தாங்க. அற்புதத்தை பார்த்து அவங்க ரிஜெக்ஷன்ஸையும் பார்த்திருக்கிறாங்க. இயேசுவை குறித்து எப்படிப்பட்ட மனநிலைமையில அவங்க இருந்தாங்க நமக்கு தெரியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கை பாதையில நம்ம நிறைய பேரோட ஜேர்னி பண்ணலாம். நம்ம சொந்த குடும்பமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதிகமா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணலாம், இல்ல நம்ம உறவினர்களா இருக்கலாம், இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல சொந்த குடும்பத்திலேயே பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல பார்ட்னரா இருக்கலாம். இவங்களோட கூட நம்ம ஜேர்னி பண்ணும்போது நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா காரியமும் அவங்களுக்கு தெரியும். நம்ம நன்மை செய்கிறதே அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நன்மை செய்யும் போது சில ரிஜெக்ஷன்ஸ் வருறதே அவங்க பார்ப்பாங்க. சில வேலைகள்ல இப்ப நம்ம வாழ்ந்திருக்க காலகட்டத்துல சில தவறான எண்ணங்களை கூட பிசாசு அவங்களோட சிந்தனையில, இப்ப நம்ம ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்படுறோம்னா இவகிட்டதான் தப்பு இருக்கு அப்படின்ற மனநிலைமை கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவும் அதே மாதிரிதான் சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய்கிறவரா இருந்தாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்ய சோர்ந்து போகாம அவர் மீண்டும் அவருடைய சித்தத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அதே போல நம்ம நன்மை செய்யும் போது பின்வரும் காரியங்களை நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இயேசுவோட வாழ்க்கையில தேவன் இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்துவார். இதே போல நம்மளும் நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வருகிற வேளையில சோர்ந்து போகாம இன்னும் மேற்கொண்டு நம்ம செய்கிற காரியங்களை விட்டு விடாம நன்மை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால நமக்கு என்ன பலன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் 5ஆவது அதிகாரம் 21, 22வது வசனம், இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. இந்த வசனங்களை யோசிக்கும் போது ஏசப்பா ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்படுகிறாரு. ஆனா அந்த நாளிலே அவங்க படகு ஏறி வேற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறா தெரிஞ்சதுமே திரளான ஜனங்கள் ஏசப்பாவை பார்க்க வராங்க. அதுல ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவனாகிய யவீரு. இதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம். ஜெப ஆலய தலைவன் போது ஒரு லீடரா இருக்கலாம். ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா பிரேயர்ல லீட் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல சபையில ஒரு பெரிய எல்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய
லீடரா இருந்த நிறைய பேரை லீட் பண்ணிட்டு இருக்கலாம், வழி நடத்துகிறவங்களா இருக்கலாம். அவர் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இயேசுவை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவர் பார்க்கல. இயேசுவோடைய காலில் விழுந்துடுறாரு. விழுந்து என்ன பண்றாருன்னா, அவரோட மகள் மரண படுக்கையில இருக்கிறா. ஏசப்பா நீங்க சுகப்படுத்துங்க, உங்க கையை வைங்க அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அவரோட ஏசப்பட வாழ்க்கையில ரிஜெக்ஷன் இருந்தது, பட் அவர் பேசவே இல்லை, எந்த வாக்குவாதமும் பண்ணல, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நமக்கும் அதே போல ஒரு இருதயம் வேண்டும். அப்படி வரும்போது தேவன் திரளான ஜனங்கள் முன்பதாக இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. நம்மளும் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இயேசுவை போல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாமத்தையும் தேவன் மகிமைப்படுத்துவார். நம்ம வெட்கப்பட்ட இடங்கள்ல நம்மளுடைய தலையை உயர்த்துகிற தேவனா இருப்பார். இது மாத்திரம் இல்ல, அடுத்து ஏசப்பா அந்த மகனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டுக்கு கடந்து போயிட்டு இருக்கும் போது இன்னொரு சம்பவம் நடக்குது. 12 வருஷம் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாவது எனக்கு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனிடத்துல வராங்க. இயேசப்பாவுடைய ட்ரெஸ்ஸை தொடுறாங்க. தொடும்போது அவரிடத்துல வல்லமை புறப்பட்டு அவங்களுடைய 12 வருஷ பிரச்சனை தீர்ந்து போகுது. பாத்தீங்களா, எப்படிப்பட்ட காரியம். அதிகாரத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், திரளான ஜனங்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க முன்பதாக இயேசுவோட நாமம் மகிமைப்படுது. அவர் அங்கேயும் நன்மை செய்கிறார். இயேசப்பாவும் நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தா நம்ம வேதத்துல படிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறதுனால அவருக்கு மகிமை, அவருக்கு நன்மை கொண்டே இருக்கிறது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற நன்மையை விட்டு விடக்கூடாது. தேவன் அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்பாரு. நம்ம எந்த காரியம் பூமியில செஞ்சாலும் அதோட பலனை நம்ம பூலோகத்திலையும் பரலோகத்திலையும் காண முடியும்ட்டு வேதத்துல இருக்கிறது. அதே போல நம்ம செய்யணும். இப்படி ஒரு நன்மையை செஞ்சதுனால தேவன் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை உயர்த்தி இருக்கிறாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நன்மை செய்யும் போது இயேசுவானவர் நம்மளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாரு, நம்மளை உயர்த்தவும் செய்கிறாரு. சங்கீதம் 91:14 நம்ம பார்க்கும்போது, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு தியானிக்கும் போது, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அதாவது இயேசுவோடைய பேரை நம்ம தெரிந்திருந்தாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறாரு. அப்படின்னா நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏசப்பா உலக காரியத்துல கூட நம்மளை உயர்த்தி வைக்கிறார். ஆவிக்குரிய காரியம் என்று பார்க்கும்போது நம்மளை உயர்ந்த அடைக்கலம் என்றால் பரலோகத்துல வைக்கிறார். அதனால நம்ம இயேசுவோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்பட வேண்டும். இந்த தியானம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.